அடுத்து பரவலாக எல்லாருமே சாப்பிடக்கூடியது நாவல் சூர்ணம். இந்த நாவல் கொட்டையை நம்ம மருந்தாக பயன்படுத்தும், அதாவது சூரணமாக எடுக்கிறாங்க. இந்த நாவல் கொட்டை சூரணமே பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து பயன்படுத்துறது தான். இதனோட இன்னும் ஒரு மூலிகை சேர்த்து நம்ம எடுக்கும்போது கூடுதல் பலன் தருதுன்னு சொல்லலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெடிசனா அது இருக்கும். அதுதான் ஆடு தீண்டாப்பாலை அப்படின்னு சொல்றோம். ஆடு தீண்டாப்பாலை அப்படின்ற மூலிகை சாறு எடுத்து நாவல் கொட்டை சூரணம் இருக்கு இல்லைங்களா, இதுல விட்டு நல்லா கலந்து வெயில்ல வைக்கணும். ஸோ நல்லா உலர்ந்த பிறகு திரும்ப இதை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு நாட்பட்ட சர்க்கரை நோயா இருந்தாலும் அது குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நாவல் கொட்டை சூரணம் அப்படிங்கிறதுலயே நாவல் கொட்டை தவிர வேறு பொருட்கள் கலந்துருக்கும் இல்லையா? வேறு பொருட்கள் இருக்கும். சரி, நம்ம தனி நாவல் கொட்டை நாவல் கொட்டை உடைத்து உள்ள இருக்கக்கூடிய அது தோற்பு சுவையா தான் இருக்கும் இல்லையா? அதை சாப்பிட்டாலே போதுமா ஓரளவுக்கு? அட்லீஸ்ட் சூரணம் வாங்க முடியாதவங்க, அதுக்கு அந்த அளவுக்கு போக முடியாதவங்க, இப்போ இந்த நாவல் கொட்டை பொடி மட்டுமே தனியாகவும் கிடைக்குது. சரி, அந்த பொடியும் சாப்பிடலாம். அந்த பொடியில இந்த ஆடு திண்டப்பாலை சாறு விட்டும் நம்ம இந்த மெடிசனை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணக்கூடியதுதான்.